ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே லியோ படத்தோட போஸ்டர் எடுத்து போட்டு சவுக்கு சங்கருடைய போஸ்டரையும் மெர்ஜ் பண்ணி போட்டு எடிட் பண்ணி 2020 தேர்தல் எப்படி இருக்க போகுதுன்னா சஸ்பெண்டட் கிளர்க் அண்ட் எ சூப்பர் ஸ்டார். அதாவது 2026 தேர்தல் கிழமை விஜய்க்கும் சவுக்கு சங்கருக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டாரு. உண்மையிலேயே நிதானத்தோட போட்டானா இல்ல கஞ்சா போதையில போட்டானா இல்ல ஜாபர் சாதிக்கிட்ட மெத்து வாங்கி போட்டானு தெரியல. எந்த போதையை போட்டு போட்டான்னு தெரியல. விஜய்க்கும் இவனுக்கும் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டரை போட்டான். இந்த போஸ்டருடைய அர்த்தம் என்ன? இப்போ தமிழக வெற்றிகளுக்கு இந்த சவுக்கு சங்கர் கொடுக்கிற முட்டு என்ன? அதை முட்டுங்கிறத தாண்டி விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் எடுத்தது போல்டான முடிவு. விஜய் இந்த சிஎம் கேண்டிடேட் அப்படிங்கிற அறிவிக்கிற காணொலியை சவுக்கு அன்பிளக் அப்படின்னு சொல்லி சவுக்குடைய இன்னொரு சேனல் வச்சிருக்கான். அந்த சேனல் எடுத்து போறான். விஜய் அறிவிக்கிறத போல்டான முடிவு அப்படின்னு இவர் பார்த்துட்டு இருக்காராம். ஒரு க்ளோஸை வாட்ச் பண்ணிருக்காராம். சந்திராயன் ஏவும்போது இந்த விஞ்ஞானிகள்லாம் பார்ப்பாங்கல்ல, அது மாதிரி விஜய் அறிவிக்கிறத இவர் அந்த போதக்காரன் லியோ எல்லாரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுல என்ன பெரிய கொடுமை அப்படின்னா